ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். சூப்பராக மீன் குழம்பு வச்சுட்டு ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு நல்லா செம்மையான ஒரு லஞ்சு தான் இன்றைக்கி. பாருங்கள், மீன் வறுத்தும் வச்சுருக்கோம். இன்றைக்கி இதை ஃபேமிலியோட சண்டே உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நல்லா ஒரு ஃபேமிலியில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் எல்லாருமே நம்ம சண்டேன்னும் போது தான் எல்லாருமே ஒன்றா இருப்போம். இந்த டைமில் எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவோம் எப்போவுமே. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா மீன் குழம்பு வச்சுட்டு பாருங்கள், சூப்பராக நம்ம சமைச்சிருக்கோம். இது என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். தேங்காய் பாறை மீன் குழம்பு, தேங்காய் பாறை மீன் வறுவல் இது எல்லாமே செஞ்சு நம்ம இன்றைக்கி சூப்பராக சாப்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே ஃபுல்லாக என்னென்னலாம் நம்ம என்ன வேலைலாம் செஞ்சுருக்கோம், என்னெல்லாம் சமைச்சிருக்கோம், எப்படி நம்ம இந்த டே இந்த சண்டே எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்றதை தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் மீன் வாங்க போயிருந்தப்போ இந்த மீன் நல்லா இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது தேங்காய் பாறைன்னு சொன்னாங்க. அவங்களே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஆனால் மீன் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மீன் தான் வாங்கினேன். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க, க்ளீன் பண்ணி. அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு இப்போது நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா அந்த பிளட்டோடு இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது இன்றைக்கி மீன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஒவ்வொரு பீஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கழுவி உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக. ஒரே முள் தான், இதில் அதிகமாக முள் இருக்காது, நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பாறை மீன் குழம்பு மீன் பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இவ்வளோ பாத்திரம் இருக்குது. நான் சமையல்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ பாத்திரத்தையும் நான் இன்றைக்கி தேய்ச்சி எடுக்க போகிறேன். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருந்தோம், பட் ஆனால் கெட்டு போயிருந்தது. ஒரு 3 மாங்காய் மட்டும் கெட்டு போயிருந்தது. நல்ல மாங்காய் ஒரு 2 மாங்காய் இருந்தது. அந்த மாங்காவில் ஒரு மாங்காய் எடுத்து தான் இன்றைக்கி நான் இந்த மீன் குழம்பு செய்ய போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி டே ஃபுல்லாக என்னென்னலாம் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி காமிச்சிட்ருக்கேன். இப்போ வாங்க நம்ம குழம்பு எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி ஆல்ரெடி அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சமையல் முடிச்சுட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட வேண்டியது தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிறதுக்கு மசாலாலாம் போட்டு இதை ஊற வச்சுருவோம். இந்த மீன் எல்லாத்தையும் பாருங்கள், இந்த நடுப்பகுதி எல்லாமே நான் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்து நம்ம நல்லா மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பாருங்கள், எவ்வளோண்டு பாருங்கள். இது ஃபுல்லாக நம்ம பிழிய போகிறோம். ஏன்னா பெருசாக இருந்தால் அரை பழம் பிழியலாம். ஆனால் இது ரொம்ப சின்ன பழமாக இருக்கிறதுனால ஃபுல்லாகவே நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா சாறு ஃபுல்லாகவே நம்ம அந்த மீனில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த மீன் வறுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா உப்பு போட்டிருக்கேன், தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விட்டுட்டு நம்ம இதை நல்லா பெசரி இந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோன்ட்டு இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி கோட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மீதி இருக்கிற மீன் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். தலைப்பகுதியும் வால் பகுதியும் 2 மத்தி மீன் கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா போட்டாங்க. ஸோ இது எல்லாமே போட்டு தான் நான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்டி சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிட்டேன். அதே அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஸோ வெந்தயம் இல்லாமல் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பே நான் எப்போவுமே செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம்
தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு வடகம் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அது ஒரு கிராமத்து டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பூண்டு பாருங்கள், ஒரு முழு பூண்டு பெருசாக எடுத்து அதை நல்லா நசுக்கி போட்டிருக்கேன், தோலோடு நசுக்கி போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா அதே மாதிரி அந்த உரல்லையே போட்டு நசுக்கியிருக்கேன். இந்த நசுக்கின பச்சை மிளகாவும் அதுலேயே சேர்த்துக்கலாம். லைட்டாக கலரி விட்டுட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நான் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ப்ரௌனாலாம் வரக்கூடாது, மீடியம் கலரில் வந்தால் போதும். பாருங்கள், அது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா ஒரு 50% வதங்கினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி கலரு மாறி வந்ததுக்கப்புறமா ஒரு 4 தக்காளி வந்து பழமாக எடுத்திருக்கேன். பழமாக எடுத்து நான் கையிலேயே நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூனு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை தொக்கு மாதிரி வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா தொக்கு மாதிரி வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். நல்லா சூப்பராக எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போது தேவையான அளவு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் மிளகா பொடி சேர்த்துருக்குறேன். நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கேன், மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இது எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன், அந்த புளியை ஊற்றிக்கலாம். புளி வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, அதனால் நான் புளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மாங்காவை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு சின்ன மாங்காய் ஒன்று எடுத்துருக்கேன், அந்த மாங்காய் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த மீனை வந்து மீதி இருந்த மீனை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், மீன் ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே போட்டாச்சு. மீன் போட்டுட்டு கிளற வேண்டாம். இப்போ வந்து சும்மா அந்த மாங்காய் மீன் எல்லாமே உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு நம்ம இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறோம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சட்டியில் சமைக்கும்போது எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு சமைக்கவே கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டேன், இருந்தாலும் அது வந்து கம்மியாக இருக்குது, எனக்கு அளவு தெரியுன்றதுனால நான் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு நல்லா இதை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ மண் சட்டியில் நம்ம கொஞ்சம் தண்ணியாக இறக்கும்போது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அது நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறமும் லைட்டாக கொதிச்சிக்கிட்டே இருக்கும். அதுலேயே நல்லா ட்ரையாக கொஞ்சம் திக்காக ஆகிடும் குழம்பு. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே பாருங்கள், மீனெல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட உடையில மீன், எல்லா மீனுமே அப்படியே முழுசாக இருக்குது, போட்டது மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம இறக்க போகிறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா சாதம் கொதிக்குது. அரிசி ஊற வச்சுருந்தீங்களா, அந்த சாதம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு அடுப்பில் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த மீன் குழம்பு ஃபுல்லாகவே கொதிச்சிச்சு. இப்போ கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட போகிறோம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கலரவே வேண்டியதில்லை, மூடி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போது இந்த கேப்பில் பாருங்கள், மணி வந்து 11:30 ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலியாக உட்காந்து இந்த தர்பூசை நம்ம சாப்பிட போகிறோம். மார்க்கெட் போனப்போ இந்த தர்பூஸ் கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 20 ரூபா சொன்னாங்க. ஆனால் இந்த முழு பழம் வெயிட் போட்டால் 5 கிலோவுக்கு மேலே இருந்தது. ஆனால் 100 ருபீஸ் வாங்கினாங்க. ஸோ நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த பழமும் கூட நல்லா ரெட்டிஷாக இருந்தது, உள்ளெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா பழுத்து இருந்துச்சு.
இப்போ இதை அரை பழம் மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுட்டு மீதி அரை பழம் வந்து நாங்கள் 4 பேர் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா வெயில் டைமுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டா தான் கொஞ்சம் நீர்ச்சத்துலாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா வெயிலில் அடிக்கிற வெயிலில் நம்மளோட உடம்புல இருக்கிற நீர் எல்லாமே நம்மளுக்கு போயிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் நீர்ச்சத்துள்ள ஆகாரமாக வந்து நீங்கள் நிறைய சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய் இந்த மாதிரி தர்பூசு இது எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃபுட்டு சாப்பிடும்போதும் நல்லா ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டாக சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு துண்டு கட் பண்ணி கொடுத்தாச்சு. 4 பீஸ் 4ஆக வெட்டி 4 பேரும் நம்ம ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஆனால் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்டாங்க. ஆனால் நாங்கள் 2 பேர் மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டோம். பாருங்க, நல்லா சாப்பிட்றாங்க. சூப்பராக இருந்து தான் ஹாய் சொல்கிறாங்க. பாருங்கள், நாங்கள் மட்டும் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. மீதி பழம் நாளைக்கு சாப்பிட்லான்ட்டு அப்படியே வந்து என்ன பண்ணோம், ஒரு பேக்கிங் கவர் போட்டு பேக் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். நாளைக்கு இது மதியான நேரத்தில் நாங்கள் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது மீன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாதம் வேகிற கேப்பில் இதெல்லாமே சாப்பிட்டுட்டோம். இப்போ இதை சாப்பிட்டுட்டு போயிட்டு நாங்கள் மீன் வறுக்க போகிறேன். இப்போது பாருங்கள், நல்ல தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மீன் வறுக்கிறதுக்கு தேவையானது எண்ணெயை சேர்த்துட்டு இந்த மீன் துண்டு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து நான் அந்த தவாலியை போட்டுட்டு பாருங்கள் திருப்பி விட்டுட்டு நல்லா வேக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி திருப்பி விட்டு எடுத்துட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது மீன் சாப்பிடும்போது. பாருங்கள் எப்படி வந்து வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட மீன் உடையவே இல்லை. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது எனக்கு இன்றைக்கி மீன். எப்போவுமே வந்து சாட்டர்டே மீன் தான் எங்களுக்கு சண்டே கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் வந்து கிடச்ச மீன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மீன் வைஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக மீன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மீனை வறுத்துட்டு அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்ச நேரம் கேம்லாம் விளாட்னோம். அதுக்கப்புறமா இப்போது லன்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த லன்ச்சில் நாங்கள் வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஈவினிங் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ போட்டு குடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே vlog இவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இந்த சண்டே வந்து என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ஃபேமிலியோடு இருப்போம். ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோ அடிக்கடிக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டெய்லி போடுற வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் டெய்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு என்றைக்குமே எங்களுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ்.